ஹாய் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம ஊருக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இது வந்து இந்த வீடியோ நம்ம எப்போ எடுக்கணும்னா அதெல்லாம் முடிஞ்சு ஒரு டூ வீக்ஸ் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வண்டியெல்லாம் சரி பண்ணி ஒர்க் ஷாப் போய் சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வீடியோ போட்டுருக்கோம். லாஸ்ட்டாக என்னாச்சுன்னா, நாங்கள் அந்த விளாகில் போகும்போது திண்டிவனத்துலேருந்து ரைட்டு கட் பண்ணி வேட்டவலம் போகிறோம். செஞ்சு போயிட்டு செஞ்சு தாண்டி ஒரு லெஃப்ட் ஒன்று போய் வேட்டவலம் போகிறோம். அந்த ரோடு கட் பண்ணி உள்ளே போகும்போது என்னாச்சு, நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். லெஃப்ட்டில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, இண்டிகேட்டர் எதுவுமே போடலை. அப்படியே சடனாக ரைட் அப்படியே ஃபுல்லாக ரைட் ஒன்று போச்சு. அதில் போகணும் போல் அவர் என்ன மைண்டில் வந்தாரு தெரியல. ஃபுல்லாக அப்படியே ரைட் அடிச்சிட்டாரு. ஹார்ன் பண்ணுறோம். நார்மலாகவே ஹார்ன் பைக் ஏதாச்சும் கிராஸ் பண்ணுறோம், ஏதாச்சும் ஓவர்டேக் பண்ணுறோனாலே ரைட்டாக ஒரு ஹார்ன் பண்ணி தான் நான் கிராஸ் பண்ணுவேன் எந்த வண்டி போனாலுமே, ஓவர்டேக் பண்ணும்போது. ஆனாலுமே அவர் ஹார்ன் அடிச்சது கூட அவர் கவனிக்கல. ஃபுல்லாக அப்படியே ரைட்டில் வந்து இவங்க சைடில் தான். செம்ம ஷாக் எனக்கு. ஏன்னா இவரு ஹார்ன் அழுத்துறாரு, நான் ஏன்றேன். நம்ம உள்ள உட்காந்து கத்துனாலும் அவங்களுக்கு ஒண்ணும் கேட்க போறது கிடையாது. இவர் ஹார்ன் ஃபோர்ஸா அழுத்திட்டு வளைச்சி கொண்டு போய் அப்படி எடுத்துட்டாரு. இல்லன்னா அப்படி நேருக்கு நேர் அவங்க இப்படி வந்ததுக்கும் நம்ம இப்படி போனதுக்கும் அப்படி நேரம் ஆயிடுச்சிருக்காங்க. அப்படி நேரம் ஆயிடுச்சிருக்கோம். இன்னொரு தப்பு நான் பண்ணேன், அதை நான் சொல்றேன். ஆனா இவர் ஃபர்ஸ்டே சொன்னாரு, நான் தான் கேட்கல. லாங்கா போறோம், சீட் பெல்ட் போடு அப்படின்னாரு. ஆனா நான் போடல. நான் அதை வந்து ஒத்துக்கிறேன். போட்டேன் சீட் பெல்ட் போட்டுட்டு. நம்மளுக்கு வந்து டீ குடிக்கும் போது கலத்துனாங்க. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட சொல்லும் போது அப்பதான் அவங்க கயிட்டுறாங்க. கயிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு இங்க ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி டைட்டா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு புதுசு, இது வரைக்கும் சீட் பெல்ட் போட்டது இல்ல. இவங்க டிரைவிங் பண்றதால யூஸ்வலா போட்டு பழக்கமாயிடுச்சு. எனக்கு அந்த புதுசா அது பிடிக்கல, அதனால நான் வந்து கேட்டுட்டேன். ஆனா இனிமே நான் கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டுருவேன். நான் சீட் பெல்ட் போட்டிருந்தேன்னா இவரு சடன் பிரேக்காவது அடிச்சிருப்பாரு இல்லங்க. ஆனா சடன் பிரேக் அடிச்சிட்டேன் ஃபுல்லா. ஆனா என்னன்னா அவரு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் இதா போகுதுன்னா 2 பேர் ரியாக்ட் பண்ணா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அவர் சுத்தமா ரியாக்டே பண்ணல. அவ்வளவு ஹாரன் அடிக்கிறோம். இல்ல அவரு ஏதோ ஒரு ஆப்ஷன் மைண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனையா அவருக்கு என்னன்னு தெரியல. அது ஒரு மாதிரி ஆப்ஷன் மைண்ட்லயே தான் போறாரு. ஒரு மிக்சி ஒன்று ஃப்ரண்ட்ல வச்சிருந்தது, அதை சரி பண்ணி எட்டு போறாரா இல்லை சரி பண்ணதுக்கு போயிட்டு திருப்பி வராரா என்னன்னு தெரியல. அவரு ரொம்ப ஒரு பாவப்பட்ட மனுஷன் மாதிரி இருக்குது. அவர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கையில கொஞ்சம் தேய்ச்சிச்சு, கை காலில் தேய்ச்சிக்கிச்சு. வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, வேற ஏதோ மைண்ட் செட்ல இருந்திருக்காரு. அது மட்டும் நல்லா தெரியுது. அவருக்கு மைண்ட் இங்கே இல்ல. அவரு விழுந்து எழுந்துச்சு எல்லாம் தூக்கி கூட நிறுத்துறோம். அப்பவும் கூட அவரு இப்படி பண்றாரு. அவரு வண்டியும் எதுவும் பார்க்கல. திருப்பி மிச்சி தூக்கி வச்சு அவர் பாட்டு பைக்ல ஏறி உட்கார்றாரு. உங்க மேல தப்பு இல்ல, உங்க மேல தப்பு இல்ல, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் சொன்னாரு. எல்லாரும் திட்டுறாங்க. அவரை பிடிச்சி திட்டினாங்க. சமரா என்ன ஆச்சு நான் சொல்றேன். நம்ம போயிட்டு இருந்தோம், சடனா ரைட்ல வந்துட்டாரு. ஃபுல்லா ரைட்ல வந்துட்டாரு. நான் என்ன பண்றது, ஃபுல்லா பிரேக் அடிச்சேன். ஹார்ன் அடிக்கிறேன், பிரேக் அடிச்சேன். அவர் அப்பயுமே ரியாக்ட் பண்ணல. நான் அப்புறம் ஃபுல்லா ரைட் அடிச்சு, நல்ல வேலை ஆப்போசிட்ல வண்டி வரலன்றதால நான் ஃபுல்லா ரைட்ல போயிட்டேன். ஒருவேளை சப்போஸ் ஆப்போசிட்ல வண்டி வந்திருந்தா வேற ஆப்ஷனே கிடையாது, கண்டிப்பா அவர் இடிச்சிருப்போம். இடிச்சு கொஞ்சம் 2 பேருக்குமே, நமக்கு காருக்கு அடி வாங்குவோம் வச்சுங்க, பட் அவருக்கு வந்து பெரிய அடி விழும். ஸோ அது எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண, ஆனாலுமே முடியல. இந்த பக்கம் இந்த லெஃப்ட் சைட்ல வந்து இடிச்சனால அவர் கொஞ்சம் பரவாயில்ல. ஃப்ரண்ட்ல இடிச்சிருந்தாருன்னா ஃபுல்லா இதாயிட்டு இருப்பாரு. ஏன்னா நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தோம் நம்ம. அதுமாரி ஆயிடுச்சு. அப்புறம் இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோ டவுன் பண்ணி ஓரம் கட்டி நிறுத்திட்டு அப்புறம் இறங்கி போயிட்டு, நானும் விஜயம் போயிட்டு இறங்கி போயிட்டு அவரை தூக்கி விட்டு, அதுக்குள்ளேயே அவங்க சுற்றி இருந்தாங்க எல்லாருமே அவரை தூக்கிட்டாங்க. தூக்கி ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 பேர் ஏமலதான் தப்புன்னு சொல்லிட்டு வந்தாங்க, என்கிட்ட பேசுறதுக்கு வந்தாங்க. அப்புறம் அதுக்குள்ளேயே அங்கே சுற்றி இருந்தவங்களே பிடிச்சி செம்ம திட்டு அவரை பிடிச்சி திட்டின்னா அவர் அவ்வளோ ஹார்ன் அடிச்சுட்டு வர்றாரு. சுத்தமாக திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவருங்க திட்டி, எதில் ஒரு ஸ்விஃப்ட் வந்திருந்தாரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல. அவரு ஏதோ கட்சிக்காரர் போல இருக்கு. அவர் அட்வொகேட்டு கட்சிக்காரர் போல இருக்கு. அவரு பார்த்துட்டு அவர் அப்புறம் எங்க பக்கத்துல நாங்க நின்று பேசிட்டு இருக்கோம். அவர் பக்கத்துல வந்துட்டு அவரு இறங்கி வந்து பைக்கரை பிடிச்சி செம்ம திட்டு. நீ போய் சேர்ந்துட்டேன்னு நினைச்சேன் நானு. அவர் ஏதோ ஃபுல்லா திருப்பி பிரேக் அடிச்சு எல்லாமே பண்ணி நிறுத்திட்டாரு.
நீ போயிட்டு இருப்ப, நீ காலினே நினைச்சிடேன் அப்படின்னு சொல்லிலாம் திட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் திட்டி அவரை அனுப்பி விட்டாங்க. அப்புறம் பக்கத்துல போய் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். நான் போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்து அவரை குடிக்க சொல்லிட்டு அவர் உடனே கீழே அப்பதான் ஏன் சின்ன இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. உடனே மிக்ஸி தூக்கி டேங்க் மேல வச்சாரு, ஏறி உட்காந்து கிளம்புறாரு. அவருக்கு என்னன்னா ஒரு பயம் போல இருக்கு, இடிச்சுட்டு அந்த மாதிரி இடி வாங்கிடுச்சு, நம்ம காசு ஏதாவது கேட்பாங்க, எப்படியாச்சும் இங்க இருந்து போயிடணும் அப்படின்ட்டு இருக்கிற நல்லாவே தெரிஞ்சது அவர்கிட்ட. இன்னொன்னு வந்து போலீஸ் போர்டு வேற இருந்துச்சு, போர்டு வேற வச்சிருக்கனால அவரு சரி ஓகே அவர் கிளம்ப ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுன்னு நினைச்சாரு போல இருக்கு. ஆனா என்னோட சுச்சுவேஷன் சொல்றேன், இவரு இடிச்சிட்டோடனே எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. விஜயும் இவரும் டக்குன்னு வந்து அவரு என்ன பண்ணிட்டாருன்னா இண்டிகேட்டர் போட்டு ஓரமா கொண்டு போய் நிறுத்திட்டு இவரு இறங்கிட்டாரு, விஜயும் இறங்கிட்டு போயிட்டாங்க. அங்க அவங்கள போய் எழுப்பணும்னு போயிட்டாங்க. பாப்பா பின்னாடி தூக்கணும் என்ன சொல்றது தெரியல. அங்க என்ன நடந்துச்சு, அவரு விழுந்துட்டாரு என்ன ஆச்சுன்னு பாக்கிறதுக்காக போயிட்டாங்க. பாப்பா பின்னாடி உட்காந்துருந்தா அவளும் பயந்துருவா. எனக்கு வந்து ரொம்ப பயம், ஏன்னா என் சைட்ல தான் நடந்துச்சு, இந்த சைட்ல தான் இருந்தது. இந்த சைட்ல இடிச்ச உடனே நான் பயந்துட்டேன். நிவிகிட்ட மட்டும் சொன்னா பாப்பாவை கீழே இறக்காதம்மா, உட்காந்துக்கோ, நான் கீழே இறங்கும் போதே சொல்லிட்டு தாங்க போனேன். இவங்க பயப்படுவாங்க, பதட்டமா இருப்பாங்கன்னு தெரியும். நான் இறங்கும் போதே சொல்றதப்போ கொஞ்ச நேரம் சீட்லயே உட்காந்து ரிலாக்ஸ் ஆயிரு, நான் போய் பாத்துட்டு வரேன், அவரை போய் பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு தான் போனேன். நானு எனக்கு இருப்பு கொள்ளல. நான் ஒண்ணு என்ன பண்ணிட்டேன், நிவி கீழே இறங்காத, பாப்பாவை பாத்துக்கோ, நான் கீழே இறங்கி பாக்குறேன்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கிட்டு, ஆனா நான் கிட்ட எல்லாம் போல, இங்கேயே கீழே இறங்கி வெளிப்பக்கம் நின்றுட்டு அப்படியே பாக்குறேன். எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, கை கால்லாம் உதறல் எடுத்துக்கிச்சு. இது சில பேர் கேட்டாங்க, அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது கூட வீடியோ ஏதாவது எடுத்தீங்களா, ஸ்பாட்ல வந்து ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நம்ம பிளாக் எடுக்கிறதுங்கிறது வேற, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தப்போ நம்மளுக்கு ஒண்ணுமே தோணாதுல, நான் எதுவுமே எடுக்கல. இவர் வந்ததுக்கு அப்புறம் இறங்கி நான் வரது முடியல. நாங்க அங்க நானும் விஜய் அங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க வண்டியை மட்டும் எடுத்தேன். நானும் விஜய் அங்க போய் அவரை தூக்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது இவங்க வண்டி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா நானே எக்ஸ்பெக்டே பண்ணல. நானே அப்புறமா கேட்கும்போதுதான் ஸ்பாட்ல எடுத்திருந்தேன். நான் உங்களை நீங்க பேசுனது அந்த கூட்டத்துல இது பண்ணதெல்லாம் எடுக்கல, வண்டியை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். நாங்க சரி ஓகே அதுவே போதும் நமக்கு எடுத்துட்டு எனக்கு அப்படியே பதட்டத்துல நான் நின்னுட்டேன். அதுக்கப்புறமா இவங்க வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து என்ன சொல்றது, எங்க குலதெய்வ சாமி என் கூடயே இருக்குது அப்படிங்கறது அன்னைக்குதான் நான் உணர்ந்தேன். ஏன்னா நாங்க கோயிலுக்கு போனதும் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போனோம், அங்காளம்மனுக்கு தான் போனோம். எங்க அம்மா வீட்டு குலதெய்வம் அங்காளம்மா, அங்கதான் போனோம். ஒருத்தவங்க வந்து அப்படியே நாங்க வண்டி நிறுத்திட்டு இருக்கிறதுக்கு ஒரு 5 அடி தூரத்துல வந்து ஒருத்தவங்க ஜூஸ் கடை போட்டிருந்தாங்க, ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து என் கிட்ட வந்தாங்க. கிட்ட வந்துட்டு அம்மா பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல, அங்க எதுவும் கிடையாது, நீ பயப்படாத அப்படின்னாங்க. சரிம்மா, இல்லம்மா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஒண்ணும் இல்லம்மா, அங்காளம்மா உன்னை வந்து காப்பாத்திடுவா அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அம்மா நாங்க கோயிலுக்கு தாம்மா போயிட்டு இருக்கோம், ஆனா இந்த மாதிரி ஆச்சுன்னு உடனே ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சுமா அப்படின்னு. உனக்கு அங்காளம்மா எப்பவுமே துணையா இருப்பாமா, எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாத. தம்பி வந்து சுதானமா வந்து நிறுத்திட்டாங்க, இந்த மாதிரி சிலங்களே தம்பி வந்து சுதானமா நிறுத்திட்டாரு, அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, யாருக்குமே எதுவுமே அடிப்படல, வண்டிக்கு மட்டும் தான் இதாயிருக்கு, அது சரி பண்ணிக்கலாம், நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு அங்காளம்மா துணையாவே இருப்பா அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் 2 அழுகையும் வந்துருச்சு, கை கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கல் எடுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் வீடியோ நீ சில பேர் பாக்குறவங்க வந்து நினைக்கலாம் இவங்க வந்து வீடியோ எடுத்துட்டு கேஷுவலா ஏதாவது பண்ணி இருந்திருப்பாங்க, ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கும்ட்டு. அந்த ஆப்போசிட்ல வந்த அந்த அட்வொகேட்டு, அதுக்கப்புறம் இந்த அம்மா பேசுனது, அதுக்கப்புறம் அங்க அவரே அந்த உழுந்தவரே ஏஞ்சி வந்து சாரிங்க, என் மேலதான் தப்பு, நான் தான் கவனிக்கலன்னு சொன்னது, இதெல்லாமே வந்து எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிறது தோணல. பட் இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் சொன்னாங்க, அதுதான் உண்மை. யாருக்குமே தோணாது அந்த டைம்ல, எனக்கே தோணல வீடியோ எடுக்கணும். போட்டோ அந்த அவர் பைக் எப்பயுமே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ஆப்போசிட்ல விழுந்தாங்களோ யாரோ அவங்களோட வண்டியை வந்து அவங்கள போட்டோ எடுக்க தேவையில்ல, அவங்க வண்டியை போட்டோ எடுத்தா போதும். நான் அது கூட பண்ணல. நான் ஆக்சுவலா நான் என்னன்னா, நான் இமீடியட்டா எனக்கு அவர்கிட்ட எதுவும் பேசவே தோணல. எதுவும் அவர் எப்படி இருக்காங்க, எதுவும் அடிபட்டுருக்கானு பார்த்துட்டு ஓகே சரி அப்படின்ட்டு, அதுக்குள்ள அந்த கார்ல வந்தவங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே தம்பி நீங்க கிளம்புங்க, அவருக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அவர் போயிடுவாரு, ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நேரம் அங்கிருந்து வந்து வண்டி என்ன இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் நானே வண்டியே பார்த்தேன். நிறுத்திட்டு நான் இறங்கி அப்படியே போயிட்டேன். நான் வண்டி என்னாச்சுன்னு கூட நான் பார்க்கல. அதுக்கப்புறமா தான் வந்து என்னாச்சுன்னு பார்த்தா
அந்த இது நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி Door. ஃப்ரண்ட்ல ஒரு டென்ட்டு, அப்புறம் பேக் டோர்ல ஹேண்ட்பர் எல்லாம் தேய்ச்சி இந்த ரப்பர் இதுதான் இருந்தது. ஓகே சரி இது சின்ன இதுதான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் சரி வாங்க போகலாம் சொல்லி கிளம்பிட்டோம். இது எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அவர் பார்த்தாலே அவர் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு பாவமாக இருந்தது. எனக்கு அவருக்கு எங்கள் அப்பாவோட வயசு இருக்கும். அவர் ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்பாக ஏதோ போயிட்டு இருக்காரு. என்னன்னு தெரில. அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குமோ. அவர்கிட்ட போயிட்டு நம்ம இதுக்கு போய் காசு கேட்டுக்கிட்டு நம்மளால பண்ண முடியும்னா பண்ணிட்டு போயிடலாம். நம்ம இதுக்கு போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு காசு கேட்டு இது பண்ணி அது தேவையில்லைன்ட்டு தான் அப்புறம் நாங்கள் கிளம்பிட்ட அப்புறம் கொஞ்ச தூரம் போயிட்டு வண்டி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க என்ன நிலைமையில இருக்காங்க பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆமா அதுக்கப்புறமா சரி நிறுத்திட்டு தண்ணி குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆயிரு ஒன்றும் இல்லை. அப்புறம் இறங்கி அதுக்கப்புறம் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நான் நார்மலானேன். அவர் சொன்னது என்னன்னா, நீ சீட் பெல்ட் போட்டிருந்தனா நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃபோர்ஸா வந்து நான் சடன் பிரேக் அடிச்சு நிறுத்திருப்பேன். அப்படி நிறுத்திருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கும், நம்ம சேஃபா இருந்திருக்கும், நம்ம காருக்கு எதுவும் அடிபட்டு இருக்காது. இல்ல சப்போஸ் வந்து நான் அப்படி அடிச்சு அவரு இடிச்சிருந்தேன்னா அவரும் ஹெல்மெட் போடல, விழுந்து அவருக்கு ஏதாவது ரொம்ப பெருசா அடிபட்டு இருக்கும். நம்ம கார் வந்து ஃப்ரண்ட்ல வந்து அடிபட்டு இருக்கும் இல்லங்க. ஃப்ரண்ட்ல இடிச்சிருந்தா அது ஏதாவது அவருக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். வண்டி எப்பவுமே நம்ம வண்டி பிரச்சனை இல்லைங்க. இன்சூரன்ஸ் இருக்கிற வரைக்கும் வண்டி பிரச்சனை இல்லை. வண்டி என்னன்னாலும் அதை ரெக்கவர் பண்ணிடலாம். பட் மனுஷங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு நாளைக்கு இப்போ அதுவே அவருக்கு எதுவும் அடிப்படலை. இப்போ அடிப்படலை. ஒருவேளை அவருக்கு அடிபட்டு கை ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆகி கால் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா ஒரு 55 வயசு ஆள் ரெக்கவர் ஆக கொஞ்சம் கஷ்டம். ஆக முடியாது. கால் எதுனா ஜவ் விட்டுச்சு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா அது ரெக்கவர் ஆகாது. கொஞ்சம் இதாகும். ஆனா ஃபுல்லா பழையபடி ஆகாது. ஸோ அது ரொம்ப கஷ்டம். அது இதெல்லாம் அவரு யோசிச்சிருக்காருன்னு அப்புறம் தான் எனக்கு சொன்னனே தெரிஞ்சது. நான் அப்புறம் வந்து நம்மளோட நல்ல நேரத்துக்கு வந்து ரைட் சைட்ல வந்து யாரும் வரல ஆப்போசிட்ல. அதனாலதான் உடனே சடனா யோசிச்சேன், நீ வந்து சீட் பெல்ட் போடல, அவரு ஹெல்மெட் போடல, அதுக்கப்புறம் ஆப்போசிட்லயும் எதுவும் வரலன்னொடனே தான் நான் ஃபுல்லா ரைட்ல ஏறி பிரேக் அடிச்சு நிறுத்தி இது பண்ணிட்டேன். ஸோ வந்து நல்லதுதான் நடந்திருக்கு. ரொம்ப பெருசா ஆக வேண்டியது ரொம்ப சின்னதா முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் காம் டவுன் ஆனேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் தான். அதுக்குள்ள நம்ம என்ன திங்க் பண்ணி எப்படி அதை அவாய்ட் பண்றோமோ அதை பொறுத்து தான் ஒரு டிரைவரோட கெப்பாசிட்டியே இருக்குது. இது ஒரு அவர் ஒரு இன்னும் ஒரு 2-3 அடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அதை திரும்பி இருந்தாருன்னா ஒரு 2 யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம வண்டி நான் நிறுத்திருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு கூட அவர் டைம் கொடுக்கல. ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ் தான். சடனா ரைட்டு வந்துட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியல. பிரேக் ஒரு வாட்டி ஃபுல்லா அழுத்தி இவங்க கிட்டத்தட்ட இப்படி போயிட்டாங்க. டேஷ்போர்ட் கிட்ட போற உடனே பிரேக் ரிலீஸ் பண்ணி திருப்பி ப்ரெஷ் பண்ணி ஹேண்ட் பிரேக் பிடிச்சி இது லைட்டா ஹேண்ட் பிரேக்கை லிஃப்ட் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணானே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரைட்டு போக முடியுமானாலும் அவ்வளோக்கு எவ்வளோ போயுமே அவர் வந்து அப்படியே ஃபுல்லாக ரைட்டில் வந்து இடிச்சதுனால அங்கேருந்து இப்படி சைடில் டோரில் வந்து டம்முன்னு இடிச்சிட்டாரு. ஸோ நம்ம வந்து அவரை கிராஸ் பண்ணிட்டோம். இப்படி கிராஸாக போயிட்டதுனால அவர் இப்படியே வந்து டோரில் இடிச்சிட்டாரு. ஒருவேளை நம்ம கிராஸ் பண்ணாமல் நேராக போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும். அவருக்கு டேமேஜ் அதிகமாக இருக்கும், நமக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அதே மாதிரி நிவி சொன்னா, நான் பார்த்தேன் அண்ணன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன்னா சடனா ஒரு திரும்பின உடனே நம்மளால அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் நிறுத்த முடிஞ்சிச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் இதுதான். 17 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட். 17 வருஷமா வண்டி ஓட்டுறேன். இது வரைக்கும் எந்த வண்டியிலுமே ஒரு சின்ன கோடு கூட விழுந்து கிடையாது. இதுவுமே நான் ஆக்சிடென்ட் பண்ணல. ஆக்சுவலா அது அவரோட மிஸ்டேக்கால ஆனது. எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா இவ்வளவு வருஷம் வண்டி ஓட்டுறோம் ஆனாலுமே ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து நம்ம பண்ற தப்பாலதான் ஆக்சிடென்ட் ஆகும் இல்ல, ஆப்போசிட்ல வர்றவங்கள பொறுத்தும் இருக்குது அந்த ஆக்சிடென்ட் ஆகுறது. இது வந்து நடந்தது வந்து அதனாலதான் அவங்க கூட அவங்க கூடயே வந்துட்டு சடனா அப்படி திருப்பினதாலதான் அது வந்து நடந்துச்சு. ஓகே, ஆக்சிடென்ட் ஆச்சு, வண்டி சரி பண்ணி ஆச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், என்ன மூவ் பண்ணணும், நாங்க வந்து இந்த ப்ராப்ளம்க்கு எவ்வளவு வந்து பே பண்ணோம், இன்சூரன்ஸ்ல வந்து எவ்வளவு கிளைம் ஆச்சு, அது எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல்ல என்ன பண்ணணும் சொல்லிடுறேன். நாங்கள் என்ன பண்ணோன்ட்டு சொல்கிறேன். நாங்கள் வந்து வண்டி ஓரம் கட்டிட்டு அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்த்துட்டு அவர் வந்து அனுப்பி விட்டு
அப்புறமா இன்சூரன்ஸ் கால் பண்ணோம். நமக்கு வந்து இன்சூரன்ஸ் காப்பி தராங்கல்ல, அதுலேயே கீழே வந்து கஸ்டமர் கேர் நம்பர்னு இருக்கும். சரிங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அங்கேருந்து பேசுவாங்க. இங்கிலீஷில் ஹிந்தி பேசுவாங்க. அப்படி அவங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி எதுவுமே கம்ஃபர்ட் இல்லைன்னா நம்ம சொல்லி தமிழ் லாங்குவேஜ் வேறு ஏதாச்சும் பேச சொல்லி பேசலாம். பேசிட்டு ஸ்பாட்டில் என்னென்ன நடந்துச்சு சொல்லி டீட்டெயில் கேட்பாங்க. பொறுமையாக டீட்டெயில் சொல்லணும். ஒரு 1/2 ஹவருக்கு ஆகும். அந்த ப்ராசஸ் எல்லாமே சொல்லி நம்ம எங்கேருந்து எங்கே போயிட்டு இருந்தோம், எந்த இடத்துல ஆச்சு, வண்டிக்கு என்ன ஆச்சு, யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆச்சா, இன்ஜுரி ஆயிருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக கேட்பாங்க. நம்ம எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நியர்பை ஒரு கேரேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. நம்ம வண்டி மூவ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஓகே, நமக்கு எங்கே கம்ஃபர்ட்டோ அங்கே போய் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வண்டி மூவ் பண்ண முடியாது, ரொம்ப டேமேஜ் அதிகமாக இருக்குன்னா நியர்பைலேயே ஏதாவது சிட்டியில் எந்த கேரேஜ் இருக்கோ அங்கே வந்து வண்டியை டோ பண்ணி போய் அங்கே ஓட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த கவரேஜ்லாம் வரும். ஓகேங்களா, நம்ம வந்து இந்த டோவிங் இதெல்லாம் சேர்த்து அதில் நம்ம இது பண்ணியிருந்தோன்னா அவங்களே டோ பண்ணுற வண்டி எடுத்து வந்து அவங்களே எடுத்து போயிட்டு கேரேஜில் போட்டு ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அந்த ஆப்ஷன்லாம் இல்லைன்னா நாம தான் தனியாக நம்ம வண்டி எடுத்து வந்து டோ பண்ணி எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த சார்ஜெல்லாம் நாம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம பேசும்போதே அவங்க வந்து கேட்பாங்க, வண்டி வந்து மூவிங் கண்டிஷனா இல்லை யாராவது அனுப்பணுமா, நியர்பையில் நாங்கள் என்னன்ட்டு பார்த்து சொல்லட்டுமா அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க. நாங்கள் வந்து மூவிங் கண்டிஷன், அது இல்லாமல் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம், நேட்டிவ்க்கு போயிட்டுருக்கோம். அடுத்து நாங்கள் வந்து போனது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஸோ அடுத்த நாள் வந்து நாங்கள் அங்கே அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு சாட்டர்டே ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே லீவுங்க தான், சண்டே தான் கிளம்பி வர்றதா பிளான் இருந்தது. ஸோ நாங்கள் அதை சொல்லிட்டோம், நாங்கள் வந்து மண்டே தான் வந்து நாங்கள் சென்னை வருவோம், நாங்கள் சென்னை வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, டோரில் மட்டும்தான் வந்து அடிபட்டிருக்கு, ஸோ மூவிங் கண்டிஷன் தான் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ மூவிங் கண்டிஷன் இல்லை அப்படின்னா அவங்க நம்ம லொகேஷன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, அந்த லொகேஷன் நியர்பைல ஏதாச்சும் கேரேஜ் இருந்துச்சுன்னா அவங்களோட நம்பர் கொடுப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு வண்டியை கொண்டு போய் அங்கே விட்டோம்னா அப்புறம் வந்து சர்வைவர் வருவார். இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து சர்வைவர் வந்துட்டு வண்டி எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குது, இதுக்கு எவ்வளோ கவரேஜ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க செக் பண்ணி அவங்க வந்து ரிப்போர்ட் அனுப்புவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. சரி, அவங்க ரிப்போர்ட் அனுப்பி ஓகே அப்ரூவல் பண்ணலாமா, இல்லை இது வந்து சில பேர் வந்து பழைய ஆக்சிடென்ட்லாம் சேர்த்து இதில் கவர் பண்ணலாம், அந்த வேலையை சேர்த்து பார்த்துலான்ற மாதிரி பண்ணுவாங்கன்றதுனால சர்வைவர் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்குது, ஓகே இந்தந்த இதுதான் ஆயிருக்கு, இவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க, இதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். சர்வைவர் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகும். அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து கம்பெனிலேருந்து கேரேஜுக்கு சொல்லிவிடுவாங்க, ஓகே நீங்கள் இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னதுக்கப்புறமா இவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு என் வண்டிக்கு வந்து 5 டேஸ் ஆச்சு. ஃப்ரண்ட்டு டோரு டென்ட் எடுக்கிறதுக்கும் பின்னாடி ஒரு சின்ன ஒரு இது பார்க்குறதுக்கும் மொத்தமாக டென்ட் எடுத்து பேஸ்ட்டு பட்டி எல்லாம் பார்த்து பெயிண்டிங்லாம் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு 5 டேஸ் ஆச்சு. சரிங்களா, இதெல்லாமே முடிச்சு வாட்டர் வாஷ்லாம் முடிச்சு வண்டி வர்றதுக்கு 5 டேஸ் மொத்தமாக ஆச்சு. இப்போ எங்களுக்குமே வந்து சர்வேர் வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் டோர்ல தானே வந்து டேமேஜ் இருக்கணும், பேக் டோர்ல வந்து என்ன ஒரு கோடு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது கேட்டாங்க. அது எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி. அவருக்கு ஆக்சிடென்ட் அவங்க கிளியரா சொன்னாங்களான்னு தெரியல, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளியரா சொன்னாங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா நான் பார்க்கும்போது அவர் கேரேஜில் இருக்க சொல்லிட்டாரு, அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது சார், சர்வே இருக்குது, நீங்கள் பேசுறீங்க சொன்னார். அப்புறம் நான் பேசும்போது என்கிட்ட கேட்டார், அது எப்படி சார் பேக் டோரில் எப்படி மேலே ஆச்சு, ஏன்னா இந்த மேலே ஒரு பீடிங் மாரி அந்த இடத்துல ஆச்சு, அது எப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்டார். அப்புறமா நான் அவருக்கு டீட்டெயிலாக சொன்னேன், சார் அது வந்து 2 வீலரு ஆக்சிடென்ட் ஆனது வந்து பைக்கில் வந்து இடிச்சார். கீழே டோரில் டென்ட் ஆனது வந்து ஃபுட் ரெஸ்ட்டு, சரிங்களா, கால் வைக்கிற இடம் வந்து இடிச்சனால அந்த டோர் வந்து டென்ட் ஆச்சு. மேலே இந்த பீடிங்கில் டென்ட் ஆனது வந்து அவரோட பைக் ஹேண்ட்பர் வந்து ஹேண்ட்பர் இடித்து ஃபுல்லாக இழுத்ததுனால அந்த ரப்பர் பிஞ்சு அந்த ஒரு பெரிய கோடு ஒன்று இருக்கும், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஹேண்ட்பர் இடித்து அந்த மாதிரி ஆச்சு சொல்லி நான் அவருக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
பண்ணதுக்கப்புறம் இது நாங்கள் ஸ்பாட்லேயே நான் இதுக்கு வீடெல்லாம் எடுத்திருக்கேன் சார், நான் உங்களுக்கு வேணா அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அந்த அவரு அந்த ஸ்பாட்ல எடுத்ததுல அந்த பிளாக் இருக்கும். அதே மாதிரி நாங்க வீட்டுக்கு போனோடனே இவர் என்ன பண்ணாருன்னா லைட்டா தேய்ச்சி ஆமா. பார்ப்போம் போதா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. அது போயிடுன்னு போயிடுச்சு. தெரியும் எனக்கு, தெரிஞ்சுதான் தொடச்சேன் நான். அது ரப்பரோட இதுதான், அது இப்போ போயிடுன்னு நான் அங்கே ஸ்பாட்லேயே சொன்னேன் நான், இது ரப்பர் இது ஒன்றும் இது இல்லை, அந்த ரப்பர் தேய்ச்சதுனால அந்த கருப்பு போடு வந்துருக்கு, துடைச்சல துணி துடைச்சல போயிடுன்னு சொல்லி நான் தான் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணும்போது நாங்கள் ஆக்சுவலாக வீடியோ எடுத்துட்டோம். ஸோ அந்த வீடியோ வந்து அனுப்பி விட்டது, நாங்கள் வந்து அதை நான் தான் அதை க்ளீன் பண்ணேன், அந்த வீடியோ தான் இதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்பி விட்டேன். அப்புறம் அவர் பார்த்துட்டு ஓகே சொல்லி அவர் அப்ரூவல் பண்ணி அனுப்பி விட்டாரு. அனுப்பி விட்டதுக்கப்புறமா கேரேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு வந்துருச்சு, நான் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இன்னிலேருந்து ஒரு 4 நாளைக்குலாம் உங்களுக்கு வண்டி வந்து ரெடி பண்ணி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு. இப்போ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவுங்க ஆச்சு டோட்டல்? நமக்கு வந்து டோட்டலா 19,000 18,000 வந்து நினைக்கிறேன், 18,000 ஆயிடுச்சு நமக்கு. கம்பெனிலேருந்து 13,000 பே பண்ணாங்க, நாம வந்து கையிலேருந்து ஒரு 5,000 பே பண்ணி வண்டி எடுத்துட்டோம். இப்போ இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டிருந்ததால எல்லாமே கரண்ட்ல இருந்ததால நம்ம இப்போ எல்லாருக்குமே இதை மாதிரி தான் கவர் ஆகுமானா அப்படி ஆகாது, சரியா? இப்போ என்னன்னா வண்டி நம்ம ஒரு நியூ வெஹிக்கிள் வச்சிருக்கிறோம்னா அதுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ். ஆக்சுவலாக அது பம்பர் டு பம்பர் இல்லை, அது இன்னொரு நேம் சொல்லுவாங்க, பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ். நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது வந்து பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அது எப்படின்னா 95% அது வந்து கவர் ஆகும். வண்டி நியூ வண்டி ஒரு 5 வருஷம் வரைக்கும் தான் அந்த 95%. அதுக்கப்புறம் வண்டியோட வேல்யூஷன் பொறுத்து ஒரு இயருக்கும் அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். 80%, 70% அந்த மாதிரி கம்மியாகிட்டே இருக்கும் பர்சன்டேஜ். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு 50% வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அது கவர் ஆகும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது வந்து 16 மாடல் வண்டி. ஸோ இது வந்து இப்போ 24 ஆயிடுச்சா, கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருஷம் தானே? எத்தனை வருஷத்து வண்டி? 16 அதுல ஒரு 4 5 8 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ 8 வருஷம்னப்போ 5 வருஷம் வரைக்கும் பம்பர் டு பம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் 3 வருஷம், ஸோ 70%, சரிங்களா? அந்த 70%னா நம்ம இந்த 18,000 ரூபாயில 70% கால்குலேட் பண்ணி அவங்க வந்து மீதி அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. 13,000 பே பண்ணிட்டாங்க, நம்ம 5,000 பே பண்ணி வண்டிட்டு இருந்திருக்கோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த இன்சூரன்ஸு, இந்த ப்ராசஸ்ஸு இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், பிர்லாஸ் பார்வைன்னு சொல்லிட்டு பிரதர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அந்த கரெக்டா அந்த வீடியோ மட்டும் கமெண்ட்ல பின் பண்ணி நான் அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப டீட்டெயிலா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரரே ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டு நம்ம டீட்டெயிலா எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே பண்ணாங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம டீட்டெயிலா எல்லாமே அதை போய் சொல்லுவாங்க. ஃப்ரீ இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க, இன்சூரன்ஸை பத்தி அவர் டீட்டெயிலா சொல்லுவாங்க, பாருங்க. அது மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், எந்த மாதிரி கிளைம் பண்ணுறது எல்லாமே எப்படி இதாகும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்படி தான் பண்ணோம். இப்போ நம்ம எல்லா வேலையுமே பண்ணி வண்டி எடுத்து வந்தாச்சு, ஓகேவா? எல்லா வேலையும் ஒர்க்கு பக்காவாக முடிச்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ அது பார்க்கலாம். பழைய மாதிரி. அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், நாங்கள் லாரா வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கீ மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ண மீன்ஸ் தொலைக்கல, நம்ம அறிவாளி தான் என்ன பண்ணாருன்னா வந்து டிக்கியை க்ளோஸ் பண்ணும்போது கீ அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணும்போது உள்ளேயே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஃபுல்லாக வந்து சென்சார் எல்லாமே லாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த கீ வந்து நாங்கள் என்னென்னமோ பண்ணோம், மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து டோர் வந்து இறக்குறதுக்கு, இல்லைன்னா உடைக்கலாமா இல்லை என்ன பண்ணலான்ட்டு எவ்வளோ பண்ணோம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பண்ணாங்க, போட்டிருக்கோம் பாருங்க. அது வந்து பண்ண முடியல. கடைசியில் டூப்ளிகேட் கீ அப்ளை பண்ணி வாங்கணும். அது ஒரு வீடியோ இருக்கு. அந்த மாதிரி கீ மிஸ் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு அதையும் நீங்க பாருங்க. ஏன்னா இப்போ புதுசா பாக்குறவங்க தெரியாது இல்லைங்க, புது சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கீ மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாங்கிறது ப்ராசஸ் அதுல இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்றது, என்ன பண்றதுங்கிறதையும் இதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ரெடி பண்ண கார் வந்து இப்போ பிஃபோர் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி ஆஃப்டர் ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே மக்களே, ஸோ இந்த இடம் தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கழண்டு வந்துருச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருக்கேன், இது வந்து தனியாக கழண்டு கீழே விழுந்துருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஐயோ காருக்கு ஏதோ ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம். நெக்ஸ்ட்டு இங்கே
இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிஃபோரில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இந்த டோரே வந்து என்ன ஆகுது, இப்படி ஓப்பனே பண்ண முடியல. இந்த இடத்துல தட்டுச்சு, இந்த இடத்துல வந்து டங்குன்னு வந்து ஒரு மாதிரி சவுண்ட் வந்துச்சு, இப்படி ஓப்பனே பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகிடுச்சு இந்த இடம். அந்த அந்த உண்மையாகவே சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு அடிபட்டுச்சுங்கிறதே தெரியாத மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்மையாக ஆயிடுச்சு. அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு கோடு இருந்தது. ஸோ இப்போ வந்து மழையில் எடுத்துகிட்டு வந்ததால் டஸ்ட்டாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. வாஷ் பண்ணால் சரியாயிடும். டஸ்ட்டே தெரியல, பலபலன்னு இருக்குது. அப்படியா? அதில் தெரியல போல, எனக்கு தெரியுது. ஸோ இது 2 தான்மா, இது 2 தான் வந்து இதாக இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்ன லூசா இருக்கு. This Luda, either you nutting or you ain't talking about nothing.